உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கலாம், நம்பாம இருக்க, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லிட்டார்ல, சொன்னதுக்காக செய்றேன் சார். இப்ப நீங்க சொல்றீங்களே, அந்த செஞ்சீங்களே, அதுதான் ஃபெய்த். அதுதான் ஃபெய்த். இதுக்கு மேல என்ன ஃபெய்த்? Your faith is not a complicated one. It is just an act of obedience. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். நான் எதுக்கு பேக்கப் கொடுக்கணும்? கம்மி எடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒண்ணுமே சொல்லப்பா, சுத்தி இருக்கிறதே சொல்லிட்டே இருந்தாங்க. காணிக்க போட்டீங்களே, போயிட்டே இருக்கு. தேவன் சொன்னாரு, நான் செஞ்சேன். வேடிக்கை பார்க்குற 10,000 பேர் இருப்பாங்க எப்பவுமே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த போட்டுட்டோம்ல, போடாத குரூப் வேற, போட்டவன் அதோட அவன் தன்னுடைய ஃபெய்த்தை வந்து அவன் என்ன செஞ்சிட்டான்? கிரியையின் மூலமா நிறைவேற்றிட்டான். இதுக்கு மேல அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைக்கு, மற்றவர்கள் ஜெபிக்கும்படி தேவன் சொல்லுவார் என்றால், கரங்களை வைத்து செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சிருங்க. உங்க வேலை முடிஞ்சிச்சு. இனிமே உங்க வேலை ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. திரும்ப திரும்ப 2வது ஜெபம், 3வது ஜெபம். அதுக்கு மேல ஜெபிக்க நினைச்சா உன் தலையில கை ஜெபம் பண்ணு. எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீங்கட்டும். ஜெபிச்சுட்டு போயிரியா? இப்ப ஏசுனர் உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது இவன் தான். அவர் வராரு, இருங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அற்புதம் செய்ய வர்றான்றாரு. இருங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நைட்டெல்லாம் நாங்க ஜெபிக்க போறோம். அப்ப எப்பதான் நான் வர முடிஞ்ச காலையில் வாங்க. காலையில எந்திரிச்சிட்டான், பயத்துல எந்திரிச்சு திரும்ப வந்து இவ்வளவு ஜபமும் இம்புட்டோண்டு விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில நீ போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் இவ்வளவு ஜபம் எதிர்பார்க்கல. இவ்வளவு ஜபம், இந்த விசுவாசத்தை கூட விசுவாசம் என்ன தெரியுமா? விட்டுட்டு பேசாம தூங்கிடுது. ஜான்சில் மன்னிக்கவும், ஜாக்கோ என்கிற பெரிய ஒரு மேன் ஆஃப் காட் முதல் ஆவியானவருக்குள்ள அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும் போது, இன்று இரவு உங்களுக்காக சுகமில்லாதவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். கர்த்தர் சொன்னா, நீ சொல்லுப்பா, என்கிட்ட பல தடவை தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு பிறகு நான் அதை ஃபாலோ பண்ணாதெல்லாம் அது அப்படியே மங்கிரும். திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு பேசுவார். எப்பெல்லாம் அந்த ஃபெய்த்துக்கு டாப்புக்கு வருதோ அப்பெல்லாம் அவர் சொல்லும்போது சிம்பிளாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். இப்படி சொல்கிறேன், எப்பெல்லாம் அவர் பேசுறது எனக்கு ஃபெய்த்து உச்சத்தில் நின்றுருக்குன்னா, எப்பெல்லாம் வந்து ஏன் உச்சத்தில் இருந்துச்சுன்னு யோசித்தா அன்னைக்கு ஃபெய்த்துடைய பரிமாணம் எளிமையானதாய் என காட்டுவார். உங்களுக்குள்ள அப்படி காட்டுவார் என்றால் உடனே தாமதிக்காம செஞ்சிருங்க. அது டெட் பாடி மேல கை வைக்கிறதா கூட அது ஈஸியா உங்களுக்கு அப்படியே தெரியுதுதான் வச்சிருங்க. மீதி அவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, நான் கையை வைக்க போறேன் அப்படி சொன்னதே கிடையாது. போற பக்கம் அப்படி வச்சுட்டான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனா கூட போதும். யாங்கிச்சோ வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காராம். பால் யாங்கிச்சோ ஒரு அம்மா வீல் சேர்ல கொண்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஆவியான் சொல்றாராம், எழுப்பிவிடு, அம்மா எழுப்பிவிடு, ஒர்ஷிப் ஆரம்பிக்க போகுது, எழுப்பின்றாராம். சேரில் உட்காந்து கண்ணை திறந்து பார்க்குறாராம். முன்னாடி ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கு. ஒர்ஷிப் தொடங்க போகுது. ஒர்ஷிப் மைக்கை டெஸ்ட் பண்ணி ஜோ முடிச்சு ஒர்ஷிப் பாட்டு பாட போகிறான். நேராக போய் ஆவியான தூக்கி விடுனாராம். யாங்கிச்சோ வந்து இவர் வீல் சேரில் உட்காந்த மாதிரி ஆகிட்டார். இல்லை ஆண்டவரே, எதுவும் நடக்கலான்னா பிரச்சனையாகி போயிடும். பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு ஆரம்பித்து 3/4 மணி நேரம் ஒர்ஷிப் நடக்கணும். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்காராம். போய் கையை பிடிச்சி எழுப்பி விடு, அது நடக்க போகுது, நம்ம நடக்க போகுது. இவர் இல்லை எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, பயமா இருக்குன்றார். பயப்படாதடா, போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் போடா, தூக்கி விடுறா, நீ என் காலை நீயா உடைக்க போற, உடஞ்ச கால் தானே, அது பாட்டு தானே, நீ எந்திரிச்சு நடக்க தானே வைக்க போற, நடக்கலாம் பண்ண பிரச்சனை, டாக்டர் மாதிரி இருக்கிறத காம்ப்ளிகேட் ஆக்கி விட போற. போவே இல்லையா. கடைசி ஒர்ஷிப் லீடர் வந்து கடைசி முடிக்க போற 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்களை மூடி அப்படியே தேவனோடு இணைவன் கண்ணை முன்னாயில அப்படியே ஆஹா இதாண்டா சரியான நேரம் கிட்டக்க போய் மெதுவா நம்ம காதுல கர்த்தரனை சோமாக்க விரும்புறாரு, முடிஞ்சா எந்திரிச்சுக்க அப்படின்னு போயிட்டாராம். அடுத்த செகண்ட் நம்ம எந்திரிச்சிச்சா ஹீல் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, இதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தேன்னா அன்னைக்கு ஒர்ஷிப்பே தீ பிடிச்சிருக்கு சார். தேவன் உங்களுடைய குறைகள்லாம் பார்த்து எப்படா அந்த ஜெபத்தை டெலீட் பண்றது, இன்டர்வியூல அவன் எப்படா எடுக்காம இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தன் ஜெபத்தையா என்ன சொல்றது ஓமிட் பண்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல,
எப்படா என் ஜெபத்தில் ஏதாச்சும் வழியை சொல்லி நம்ம பதில் கொடுத்துடலாம், அப்படிதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சிம்பிள் ஃபெய்த். ஃபெய்த் என்பது இட்ஸ் an act of obedience. அவர் எந்திரிச்சு நடக்க போறான் அப்படின்னு நினைச்ச தூக்கி விட்டாரு. அவர் சொன்னதை செஞ்சிருவான். இதே தான் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, சொன்னதை செஞ்சிருவான். செஞ்சு நடந்துட்டாங்க. நாகமான் ஒருத்தர் இருந்தான்ல, அவனை கூட்டிட்டு போய் இந்த யோர்தானில் 7 தடவை முங்குனாய். அவங்க சொன்னா எங்கள் ஊரில் இல்லாத இதா வந்து நீங்கள் இப்படி பேசிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா. உடனே அவனை கூப்பிட்டு அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஏற்கனவே ஒரு வேலைக்காரன் தான் அடிச்சுக்கி தள்ளி விட்டான் ஒரு வேலைக்கார பொண்ணு. வேலைக்காரன் சொன்னா தான் கேட்பான் போல. அடுத்து இப்போ வந்திருக்க வேலைக்காரன் சொன்னேன், சார் அவர் என்ன சார் சொல்லிட்டாரு, ஏசி எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு தானே சார் சொன்னார். ஏன் சார் 10 கட்டலை 15 கட்டலை 640 பிரமாணம் இதெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் கேட்டீங்க, ஈஸியாக சொன்ன கேட்க மாட்டீங்களா? நீங்கள் நிறைய நாகமான்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆமாம், பாவம் என்கிற குஷ்டரோகத்தில் நம்ம கிருபை பேசி ஈஸியாக பேசுகிறோம். அதை எப்படி ஈஸியாச்சு அரிக்குதடி காந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கஷ்டமாக சொல்லணும். நாகமான் இவங்க எல்லாருக்கும் பேர். இவங்க ஏதாச்சும் கஷ்டமாக சொன்னா தாங்க எனக்கு பிடிக்குதுன்றவங்களாம் கை தூக்குங்க. நீங்களாம் நாகமான், குஷ்டரோகிகள். ஈஸியாக சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க இல்லை, இவங்க எல்லாம் குஷ்டரோகிகள். ஆனால் ஈஸியான சொல்லி கொடுத்தா அவன் பேர் எலிசா. கையை தட்டு. ஆமென். தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். முங்குனான்னு அவன் சரின்ட்டு அவன் எப்படி முங்குனா, இதோ நான் முங்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய சரீரம் நம்முடைய குழந்தையாய் மாறப்போகிறது, இயேசு நாமத்தை அறிக்கை இடுகிறேன், ஹந்தர பலபா ஷக்குரபா, ஓ அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்கிறேன், என் சிந்தனை அசுத்த எண்ணங்களை வெளியேற்றுகிறேன், ஓ என் சிந்தனை கெடுக்கிற ஆவியை வெளியேறு, நான் இப்பொழுது குழந்தையை போல மாற. ஒன்றும் சொல்லலை. என்னையா உண்மைதானாயா? என்னையா நீ சொல்றானே செய்றேன், கொஞ்சம் யோசித்து சொல்லியா, என்னையா அங்கெல்லாம் ஆராயா, என்னையா சொல்ற 7வது என்னையா ஒன்னும் நடக்கலையா, நடந்துருச்சா? புரியுதா? இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் எதிர்பார்த்தலாம் பண்ணலங்க. they just obeyed. அவ்வளவுதான் ஃபெய்த். கையை தட்டு. ஆமென். அவங்க எல்லாம் just an act of obedience. இப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருந்தா என்னைக்கு விசுவாசத்தை அந்த கடுகு விதை இருந்தாலே மலை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தா, இல்லை சார் நீ விதைக்கிறப்ப விசுவாசத்தோட விதைக்கணும் சார். இவன் என்ன செய்யறான், அந்த போடுற 200 நோட்டையே ரீ பாபான்னு சொல்லி கிழிச்சிட்டான். ரொம்ப ஆவில் நிறைய வந்துருண்டா உனக்கு, ஏன் இவ்வளவு பயப்படுற? இல்ல கர்த்தர் எனக்கு 100 மடங்காய். சரி நீ 200 ரூபாய் கொடு, இதை கிழிச்சிடாத, இப்போ உனக்கு வர்றது ஏதோ மாத்திரையை போட்டுட்டு இவன் வேலை பார்க்கிறான். மாத்திரை வேலை பார்க்கும். விசுவாசம் என்பது சைலண்ட் ஒபீடியன்ஸ். ஜஸ்ட் பிலீவ், அதுக்கு பேர். அப்படின்னா சும்மா ஜஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, ஜஸ்ட் சொல்லுங்க, ஜஸ்ட் சொல்லுங்க, ஜஸ்ட் என்ன வாங்கி, ஜஸ்ட் ஒரு காஃபி தான். என்ன சொல்லுங்க, ஜஸ்ட் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம். அந்த ஜஸ்ட் அவர் சொன்னார், ஜஸ்ட் கம்யூனியன் எடுத்தேன். அவர் சொன்னார், ஜஸ்ட் கையை பிடிச்சி தூக்கி விட்டேன். ஜேக்கோ சொன்ன உடனே வரிசையாக ஒன்றா ஜெபி, கால் வலி கை வலின்னு அப்படி பேருக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம். இதெல்லாம் சரியாயிரும் போப்போம். பார்த்தா வர வழியில் ஒரு கண்ணு தெரியாதவர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தோன்னே ஜேக்கோ உயிரே போயிடுச்சான். அட பாவி, இவரேண்டா கூப்பிட்டு வரான். இவர் இந்த மாதிரி வியாதியை நான் சொல்லலை சார், நான் சொன்னது வேற அப்படின்ட்டு அவன் நம்பிக்கையோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஜேக்கோ என்ன சுகப்படுத்துவார், என்ன வியாதி இருந்தாலும் சோமான்னு சொன்னாராம். அப்போ அவர் சுகப்படுத்துகிற ஊழியர் கிடையாது, அந்த இடத்துக்குலாம் வரல. என்ன ஆண்டவரே என்ன, இவனுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்காராம் மைண்டு ஃபுல்லாக. ஆமாம், அங்கே இருக்கிற ஆளுக்கு சிலர் என்னை பிடிச்ச 3/4 மணி நேரம் போட்டுருவாங்க எங்கிட்ட நகலை விடாமல். அதனால அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் 9 வரைக்கும் உங்களுக்கு பிரசவம் பண்ணுறது. அப்படியே டயர்டாக போயிட மாட்டாங்களான்னு. ஏன்னா 8:30 விட்டோம்னா அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்து இறங்குறாங்க. அப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆளை பார்த்துக்கிட்டே தான் முன்னாடி பேசிட்டு, ஐயோ வெறும் போலையா கொண்டு. ஆமாம் சரி, எதில் விட்டீங்க சொல்லுங்கள். ஜாக்கோ இதே மாதிரியே பார்த்து அவன் வரான்னு கர்த்தர் சொன்னார். என்னப்பா? இல்லை வரான் ஆண்டவரே, என்ன செய்ய உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்கிறது? கையில் வைத்து ஜெபிங்க, கையை தான் வைக்க முடியும் சொன்னாரான் கர்த்தர். உன்னால் எது முடியுமோ அதை நீ செய், என்னால் எது முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஜாக்கோ சொன்னாரா, என்னால் கை தான் வைக்க முடியும். அதுக்கு பிறகு தான் அந்த விசுவாசம்.
சுகமாக்குறது ஏன் வேலை? கையை வச்சாராம். முதல் அற்புதம், ஓப்பன் மிராக்கிள். கண்ணு தெரியாது, இயேசு நாமத்தில் நான் ஜோம் பண்ணாராம். கை வச்சாராம், கண்ணு தெரிஞ்சிச்சு. விசுவாசம் என்றால் என்ன? உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து, உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அவரால் எது முடியுமோ அதை அவர் செய்வார். நல்லா கை தட்டுங்க. மலையை நீங்க பெயர்க்க வேண்டாம். இவன் ஜெபம் பண்ணிட்டு இவன் என்ன செய்யறான்? தள்ளுறான் மலையை. ஆவில் ரொம்ப காரா ரீபா ராபா ஷாபா ராபா. ஒரு பெரிய ஊழியர் இருக்காரு, தமிழ்நாட்டில் இருந்தார், மறைஞ்சிட்டாரு. பெரிய தீர்க்கதரிசி, இந்தியாவில் நம்பர் 1 ப்ராஃபட்டு. அவரை பிசாசு கூட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் ஜெபம் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறி அப்படின்னு சொல்லிட்டு போறியா இல்லையான்னு பார்க்க மாட்டான். சொல்லி ஒன்று அவன் ஆம்பாட கம்பா நிற்பானா அப்படின்னு. ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டான். சொல்லிட்டேன்ல, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 ஸ்டெப் வைப்பார் பாரு, வீடு கற்றுக்கலாம். போயிட்டேரா மாத்திரையை சாப்பிட்டு அப்படியே ஸ்கேன் மிஷின் முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கீங்க. மாத்திரை உள்ளே போகுதா? அப்படியே லைவில் காட்டுங்க சார். நான் கொஞ்சம் எங்கே போயிட்டுருக்கு? லெஃப்டில் போதா? கொஞ்சம் ரைட்டில் தட்டி விடுங்க. நம்பிக்கையோடு தூங்க போறீல, நைட்டுக்குள்ளே அந்த மாத்திரை வேலை பார்க்கணும் உனக்கு தெரியுதுல. அந்த மாத்திரையை நம்புற நீ தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. 2வது தடவை ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. தப்பு கிடையாது, எதுலையுமே தப்புன்னு ஒன்றே கிடையாது. உங்களை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கோ உங்களை இது பண்ணி பரவாயில்ல, 2வது தடவை நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம்ல ஒரு ஜெபம் 2வது தடவை எதிர்பார்க்குறது நோ, நாட் நெசசரி. அதுக்கப்புறம் 100 தடவை கூட தோத்திரம் போடும். ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்ட காய் ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் நான் பேசின வார்த்தையை நீங்க கேட்டு இருக்கீங்க. நான் ஒரு தடவை சொல்லி அவர் செய்யலன்னா என் நம்பிக்கையை சொல்றேன், உங்கள்ட்ட சொல்ல. நான் 100 தடவை சொல்லி இருந்தாலும் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால ஒருவேளை எக்ஸ்ட்ரா 4 தடவை சொன்னா செஞ்சிருப்பாரோ, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ என்கிற பயம் எனக்கு கிடையாது. 4வது தடவை சொல்லி செய்வார்னா முதல் தடவை அவர் செய்கிற தேவன். முதல் தடவை அவர் செய்யலனா நீ 400 தடவை ஜெபிச்சிருந்தாலும் வேற யாரை கூட்டம் ஜெபிச்சாங்க நடந்துக்காதியா என்கிற விசுவாசத்துக்கு நீ வருவாயானால் முதல் முறை பண்ணுகிற ஜெபமே ஆமா ஒரே பால் 6க்கு நீங்க பாட்டுக்க சிம்பிளா ஒபே பண்ணுங்க. கடல்ல நடந்து வந்தான் யாரு? பேதுரு. முங்கிட்டான். உன்னை என்ன சொல்றாரு கர்த்தரு? நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, தேவன் உங்க சைஸ் ஆஃப் ஃபெய்த்தே பார்க்கல, கடுகுவதே போதுன்றார். அவர் சத்தம் போட்டதெல்லாம் ஃபெய்த்தோட சைஸ் பத்தலையான்னு சொல்லவே இல்லை. நீ சின்ன சைஸா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு போயிரு, அவிசுவாசம் இல்லாம இரு, அவ்வளவுதான். அவிசுவாசம்னா புரியுது? அவிசுவாசம் வேற, விசுவாசம் வேற. அவிசுவாசம்னா 100 நாள் எடுக்கிறேன், அது ஒரு முள்ளு. அதாவது அந்த பயம் வேண்டாம் உனக்கு, அந்த பயத்தை தான் கடிந்து கொண்டிருக்காரு ஒழிய ஃபெய்த் பத்தலன்னு எவனே அவர் திட்டினதே இல்ல. சந்தேகத்தை திட்டிருக்கிறாரு, ஆனா ஃபெய்த் பத்தலன்னு சொன்னதே இல்லை. நான் சொல்றேன், உங்க ஃபெய்த் எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நைட்டு உங்களை திட்டவே மாட்டார். உங்களை எதுக்கு தெரியுமா திட்டுவாரு? பயத்துக்கு தான் திட்டுவாரு. பயம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு காபான்றீங்களா, அதுதான் பயம். விசுவாசம் கொஞ்சமா இருந்தாலும் போட்டுட்டு நீங்க பாட்டு தூங்கிட்டீங்கன்னா பயம் இல்லை. பயம் இல்லாத கொஞ்சம் விசுவாசம் பெரிய வேலையை பார்த்துரும். பயத்தோடு இருக்கிற பெரிய விசுவாசம் ஒரு முடியையும் கருப்பாக்காது, வெள்ளையாக்காது. இவ்வளவு வெடிமருந்தும் இவ்வளவு களிமண்ணும் இவ்வளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணா அது ஒன்றும் நடக்காது. ஆனால் இம்மிட்டோண்டு டைனமைட்டு இம்மிட்டோண்டு வந்து பியூரான கலப்படம் இல்லாத வெடிமருந்து வெடிச்சிடும். புரியுதா? விசுவாசத்தோட சைஸ் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, பயமே இல்லாமல் இருந்துச்சு நடந்துடும். செய்யறே செஞ்சுட்டோம் சார், நீங்க பாத்துக்கோங்க சார், வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போறேன், செத்தா செத்துட்டு போறேன் சொல்லுங்க. நீங்க பயந்துட்டீங்களா? செத்துட்டு போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ தைரியம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசம் தைரியமா தான் இருக்கும். அப்ப நான் சொல்றேன், மனுஷனுடைய விசுவாசம் குறைவா இருக்குது அப்படின்னு எவனையுமே திட்டல தேவன். எவ்வளவு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லன்றாரு. பயந்தாதான் திட்டுறாரு. எதுக்குடா பயப்படுற? ஃபெய்த் கொஞ்சமா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லடா, பயப்படாத. ஃபெய்த் கொஞ்சமா இருக்குன்னு பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் பயப்படுறது கடவுள் பிடிக்காது சொல்லுங்க, கை தூங்க. பயப்பட பிடிக்காது. விசுவாசம் கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். இப்போ பயமே என்ன தெரியுமா? விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்றது. விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்னு பயப்படாத, கொஞ்சம் விசுவாசம் போகும். உடனே எனக்கு வசனம் அற்ப விசுவாசி அப்படின்னு ஒருத்தர் சவுண்டு கொடுத்தாரு, ஐயோ லிட்டில் ஃபெய்த். அப்போ அவனுக்கு உடனே எனக்குள்ள சவுண்டு வருது, விசுவாசம் கொஞ்சமாக இருக்குன்னு தானே திட்டி இருக்கிறாரு. அவர் அங்கே திட்டவே இல்லை. அவனை சூப்பரான மேட்டர் என்னன்னா, கடல் மேல் நடந்து வந்திருக்கேன், அவனை பார்த்து சொல்றாரு யூ லிட்டில் ஃபெய்த் அப்படின்றார். அற்ப விசுவாசி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடல் மேல் நடக்கிறதுக்கு பெரிய விசுவாசமே தேவையில்லை, அற்ப விசுவாசமே போதும். ஒரு அற்ப விசுவாசி நடந்திருக்கா சார் கடல் மேல. இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது என்ன? அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசியே உன் விசுவாசம் பத்தலன்னு திட்டல, அற்ப விசுவாசியே அது அவனோட பேரு. கொஞ்சமா விசுவாசத்தோட வந்தவன் வா. ஏன் பயந்த? அற்பமா விசுவாசம் இருந்த பிரச்சனை இல்லடா, இதை பார்த்து ஏன் பயந்த? இது ஒரு மேட்ரே கிடையாது. பயத்தை தான் ரிபியூக் பண்ணாரு ஒழிய விசுவாசம் கொஞ்சமா இருந்த பத்தி பேசவே இல்லை. உங்களை என்ன என்கரேஜ் பண்ற வசனம் அது. கடல் மேல நடந்தவன் அபார விசுவாசமே கிடையாது, அற்ப விசுவாசம். கை தட்டி போடுவார் ஆமென். அற்ப விசுவாசிகளுக்கு கூட இப்படி வரேன், கடல் மீது நடக்கிற அளவு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். பெரிய விசுவாசம் தேவையில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவனை வான்னு சொன்னாரு, அவர் போனார். நீங்களும் ஒன்று செய்யணும் சொல்லலை. நான் அஃபென்ஸை பற்றி பேசுகிறேன். டிஃபென்ஸில் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பேதுரு வலைய போடும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போடலை, he just obeyed. இஸ்ரவேல் ஜனங்கள் பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டது, கம்யூனியன் எடுத்தது, இதெல்லாம் பெரிய விசுவாசத்தோடலாம் செய்யலை. தேவன் சொன்னார், நாங்கள் செய்கிறோம், மீதியை உட்காந்து நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். சீசர்கள் கூட இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துனது எல்லாம், அந்த பிசாசெல்லாம் இவங்களுடைய பர்சனாலிட்டிக்கெல்லாம் போல, இவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு போல. இயேசுவின் பேரை சொல்ல சொன்னாங்க, போயிடுச்சு. அவங்க நம்பிக்கையில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நாங்கள் செஞ்சோம், அவ்வளோதான். அதைத்தான் அவர் சொன்னார் தன்னுடைய சீசர்களை பார்த்து, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பெருக விதைக்கன்னு பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்கு. விதைச்சா நான் அறுப்பேன் பைபிள் சொல்லுது. இப்போ நான் விதைச்சிட்டேன், என் கடமையை செஞ்சுட்டேன், செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன். ஆக்ஷன் தான் இங்கே, டைரக்ஷன் அங்கே, கோஆப்ரேஷன் தான் இங்கே, ஆப்ரேஷன்லாம். அதனால ஃபெய்த்ன்றது சிம்பிள் ஒபீடியன்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க. ப்ராப்ளம் இஸ் நாட் லேக் ஆஃப் ஃபெய்த் பட் அன்பிலீஃப் ஓன்லி. எப்போவுமே கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சிருக்கேன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனையே அந்த பயம்தான். நீங்கள் கொஞ்சோண்டு விசுவாசத்தை வச்சதாலும் உங்களுக்கு திட்டவே மாட்டார். ஆனால் பிசாசு லைட்டாக டான்ஸை போடுவாங்க முன்னாடி, ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங் போடுவான்ல, அதை பார்த்து பயப்படாது. நீ தைரியமாக சொல்லு, எனக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் போதும், உனக்கும் உன்னே அடிப்பேன், உங்கள் அப்பனே அடிப்பேன், எனக்கு இது போதும். அவனே சொல்லுவான் சார், அவனே சொல்லுவான், உன் விசுவாசம் மகனே பத்தாது. ஏய், ஏன் விசுவாசம் பார்த்தா நீ யாரா சொல்றது? நீ என்னைக்கு அவன் சொல்றதை கேட்டமோ அப்பவே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பயம் வந்துடும். பயம் வேண்டாங்க. விசுவாசம் எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, டெவில் டான்ஸ் ஆனாலும் நீ பயப்படாதீங்க, பயப்படவே வேண்டாம். அதெல்லாம் பார்த்து நீங்க இது பண்ண, இங்க பாரு நான் சொல்லிட்டேன், அது நடந்தான் ஆகணும். So that Bible says just believe. வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ நீங்கள் காணிக்கை விதைக்கும் போது கொள்ளும் போது ஒரு பெரிய விஷயம் மனசில் பார்த்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒபே பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு, நான் செஞ்சுருக்கிறேன், என் செயலினாலே விசுவாசம் பூரணமாயிடுச்சு. ஃபெய்த்து ஆக்ஷனு கிவ்ஸு மிரக்கிள். எப்படி? ஃபெய்த்து ஆக்ஷனு கிவ்ஸு மிரக்கிள். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷனு இட் கம்ப்ளீட்ஸ் த ப்ராசஸ். ரெண்டு சேர்த்து வேலை செஞ்சிட்டீங்களே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மாவு ஊற்றுனீங்க, திருப்பி போட்டீங்க, எடுத்து தட்டில் போட்டீங்க, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். திரும்ப தட்டுக்குள்ளே போட்டு திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்ல நல்லா புரியுதா? இப்படியே திருப்பிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தோசை தரைக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரன் திருப்பிக்கிட்டே இருக்கிறான். போடா,
பாகால் தெய்வமானால் பாகால் தன்னை நிரூபிக்கட்டும், தேவன் தெய்வமானால் தேவன் தன்னை நிரூபிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். தேவன் தனக்காய் வழக்காடட்டும். வேறு எதையும் யோசிக்காமல், அல்லது உங்களுக்கு வருகிற யோசனைகளை சற்றும் மதியாமல், தேவன் சொன்னதை மட்டும் யோசித்து அதை மட்டும் செய்துவிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாட் இஸ் ஃபெய்த்? தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவர் செய்வாரு. தேவன் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்வாருன்னு நம்பி ஒரு செயலை செஞ்சுட்டா அவ்வளவுதான் ஃபெய்த். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோ. நீ போகலாம், அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த மனுஷன் அவர் சொன்னதை நம்பி போனான். போகும்போது எப்படி போயிருப்பான்? என் பிள்ளை எதிர்த்தாப்புல ஓடி வந்து இப்படிலாம் நினைச்சிருந்தான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். ஆச்சரியப்பட்டிருக்கான என்ன அர்த்தம்? பார்ப்போம், இல்லாட்டி என்ன கேஸா போட முடியும்? இதை மனுஷன் மேல வச்சிருக்கிறது. அந்த மனுஷன் அப்படித்தான் தேவனை நம்பிட்டு போனான். நம்ம என்ன நம்புறோம்? நம்ம அப்படி நம்பல. தேவன் சொல்லியிருக்காரு, தேவன் செய்வார். தேவன் செய்வார் நம்பி நான் இதை செஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என் வேலையை உண்மையா செஞ்சுட்டேன். இப்ப அவர் வேலையை உண்மையா செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. விட்டுருங்க. உங்க லெவலுக்கு நீ இவ்வளவு உண்மையா இருந்தீங்கன்னா நான் என் லெவலுக்கு எவ்வளவு உண்மையா இருப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வெறும் ஒபீடியன்ஸ்ல தான் உங்க ஃபெய்த்தை காட்டுனீங்க. செகண்ட் டைம் செய்யும் போது இமேஜினேஷன் தானா வரும். இப்ப இன்னைக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு நான் கம்மின்னு கொடுத்தேன். இப்ப வந்து நான் நேத்து கொடுத்த மாதிரி கொடுக்கல. நேத்து கொடுத்ததுல எனக்குள்ள இப்ப வளர்ந்துருச்சு ஃபெய்த்து. இப்ப நான் நம்பி சாப்பிடு, சரியாதா இல்லையான்னு பாரு. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள். சோ உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ண வேண்டிய வேலை யார் வேலை? அவர் வேலை. எங்க ஃபெய்த்தை நீங்க வர்த்திக்க பண்ணுவீங்க. நேற்று எடுத்த இன்னைக்கு எடுத்த கம்யூனிக்குள்ள என் மைண்ட்ல இவ்வளவு சேஞ்ச் இருக்கும்னா உங்க லைஃப்ல இப்படி முதல் தடவை கை வைங்களேன். அவர் சொன்னதை செய்யறேன் சார் வைங்க. அவர் கடமையை செய்வார். என் கடமையை செஞ்சுட்டேன், வசனத்தின்படி செஞ்சுட்டேன், அவர் பார்த்துக்குவார்னு விடுங்க, நடந்துரும். நாளைக்கு வைக்கும்போது வைக்கிறப்பவே விசுவாசத்தோட வைப்பீங்க. நீங்க நடக்குமியா, நேற்று நடந்திருக்கீங்க, அவள் வரும், அது அப்படியே உங்களை கூட்டு போவார். அதனால அப்படியே போங்க. கர்த்தர் நல்லவர். ஃபெய்த்ன்றது ஜஸ்ட், எல்லாம் சொல்லுங்க, just believe, just 500 rupees, just 300 rupees, just believe. ஈஸிங்க, பெரிய வியாதி. just believe. இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்ததே இல்லை. just believe. உனக்கு நடக்கும். தேவன் சொன்ன செஞ்சுட்டு அமைதியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம். கண்கள் முடிச்சு இருக்கும். நல்ல பிதாவே, நீங்க எதை வேணாலும் நினைச்சிருக்கலாம். மோசையை பார்த்து தேவன் கையை உயர்த்துன்னு சொல்லும்போது அவன் கையை தான் தூக்குனான். எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அவன் நம்புனான், இந்த ஆக்டை செஞ்சா தேவன் அற்புதம் செய்ய போறாரு. செங்கடலுக்கு நேராக தன் கையை நீட்டினா செங்கடல் ரெண்டா என்ன செஞ்சு? என்ன சார் ஒரே ஒரு கையை நீட்டுறது இந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னா அது நடக்கும். அவர்கள் எல்லா வேலையுமே ஒரு விசுவாசத்தோடு செய்தார்கள். புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தும் போது ஆமென் ஆமென் ஆமென். இந்த கிறிஸ்தவம் வந்து கையை உயர்த்துறது, டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாத்தையுமே உலகத்தானுடையதுன்னு சொல்லிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறது உலகத்தானுடையது இல்லை. இது எல்லாத்துக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. கரங்களை உயர்த்துங்களேன். ஆமென். கையை உயர்த்துங்க. உயர்த்திட்டு என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நினைங்க. ஆண்டவர், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடைபெறுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். விசுவாசம் என்பது எளிமையானது. நீங்கள் யாராச்சும் சோம் இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் போய் அவங்க மேலே கையை வச்சு 2 நிமிஷமோ 4 நிமிஷமோ இல்லை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் திங்க் பண்ணிக்க, இதான் ஜோம் பண்ண போகிறேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கையை எடுத்துருங்க. கையில் வைங்கன்னு சொன்னார்ல, நீங்கள் உபயோக பண்ணிட்டீங்களே, தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுங்க.
நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்களே, இனிமே பாருங்க அந்த கீழ்ப்படிதல்ல விசுவாசம் நிறைவாயிருச்சு. அதனால அங்க அற்புதம் நடந்துதான் ஆக வேண்டும். அதை தேவன் செய்து முடிப்பார். கட்டிகள் அங்கே கரைந்திருக்கும், வியாதிகள் அங்கே மறைந்திருக்கும், கேன்சர் அங்கே இல்லாமல் மறைந்திருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ரிபாலா ஷபாலாதி அங்கரபலபல